we have been thinking on the subject that we should keep our faith in every situation. எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிற ஒரு தலைப்பை தான் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். Faith is like a strong weapon. விசுவாசமானது ஒரு பலத்த ஆயுதத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. We read in the book of Hebrew 11 verse 30. By faith, the walls of Jericho fell down. எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. See, by faith, the walls of Jericho fell down. பாருங்கள், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. See, Jericho wall was an obstacle for the children of Israel to go to the land of Canaan. இந்த எரிகோ மதில்களானது இஸ்ரவேல் புத்திரர் அதை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அது ஒரு தடையாக அவர்களுக்கு முன்பதாக நின்றது. But they believed the word of God and they went around 7 days and then they shouted, "Glory to God," the wall fell down. ஆனால் அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த மதில்களை அவர்கள் 7 நாட்கள் சுற்றினார்கள். அவர்கள் அந்த விசுவாசத்தினாலே செய்ததினாலே அந்த மதில் சுவர்கள் கீழே விழுந்து தரைமட்டமானது. What they believed was the word of the Lord. அவர்கள் எதை விசுவாசித்தார்கள்? அவர்கள் விசுவாசித்தது தேவனுடைய வார்த்தையை. It is not alone their action alone. They went around and they shouted, but they believed the word of God. அவர்கள் வெறுமனே அந்த மதில் சுவரை சுற்றி வருவதும் சத்தம் போடுவது மாத்திரம் அவர்கள் இல்லாமல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தார்கள். That is why the wall was fallen down. ஆகவேதான் அந்த எரிகோ மதில்கள் கீழே விழுந்து தரைமட்டமானது. So the same way, it is not only our action, but also action mixed with the faith. அதே போலதான் நம்முடைய செயல்பாடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகள் விசுவாசத்தோடு கலந்த ஒரு செயல்பாடுகளா இருக்கும் பொழுது. See, many times we can see in our Christian life, the obstacles are like a Jericho wall. We cannot enter into peace with God. அநேகவிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். நமக்கு முன்பதாக இருக்கிற தடைக்கல்கள் எல்லாம் எரிகோ மதில்களை போல் இருக்கிறது. அதிலே நமக்கு நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் காரியங்கள் இருக்கும். We cannot enter into peace with God. நாம் தேவனுடைய சமாதானத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அது இருக்கும். Today the land of Canaan is entering into peace with God. இந்த நாட்களிலே இந்த கானான் தேசம் என்று சொன்னால் தேவனோடு கூட சமாதானத்தில் பிரவேசிப்பதற்கு ஒப்பா இருக்கிறது. So we need to trust the word of the Lord. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். Without faith, however we pray or we sing, nothing will happen. விசுவாசம் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி அல்லது எவ்வளவுதான் நாம் காரியங்களை செய்தாலும் சரி ஒன்றுமே சம்பவிக்காது. See, the prayer offered in faith, that is what will work. பாருங்கள், விசுவாசத்தோடு கூட ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் மாத்திரமே கிரியை செய்யும். Okay, we'll read words from the book of Hebrew 11. நாம் எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Verse 7. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். By faith Noah, being warned by God about things not yet seen, in reverence prepared an ark for
the salvation of his household. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். See, here we can see Noah was working for 120 years for one purpose, that is to save his household. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நோவா 120 வருடம் வேலை செய்கிறார். எதற்கென்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அந்த ஒரு காரணத்திற்காக. See what a responsible man Noah was. பாருங்கள் எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள நபராய் இந்த நோவா இருந்திருக்கிறார். See, if we all work like this, none of the families பாருங்கள் நாமும் இப்படி remain unsaved. பாருங்கள் நாமும் கூட இப்படி கிரியை செய்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு தேவனுடைய குடும்பமா இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளா இருக்கட்டும் அவர்கள் காப்பாற்றப்படாமல் போக மாட்டார்கள். See, the lesson we need to learn from this portion, that we are all working for ourselves and for our family's salvation. இந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லோருமே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காகவும் தான் நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். We may think we are working for the salvation of other people. I think it is not true. We are all working for the salvation of ourselves and for our families. ஒருவேளை நாம் இப்படி சிந்தித்துக் கொள்ளலாம், நாம் செய்கிற கிரிகள் எல்லாமே மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் காரியம் அப்படி அல்ல. நாம் எல்லோருமே நம்முடைய சொந்த ரட்சிப்பிற்காகவும் நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காகவும் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். We may do so many things. We may preach, we may go around and do a lot of ministry. All this will be credited back to our own account, like Noah. ஒருவேளை நாம் அநேக நடவடிக்கைகளை செய்கிறவர்களாக கிரிகளை செய்கிறவர்களாக அங்குமிகும் சுற்றி நாம் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்காக அல்ல, மாறாக நோவாவுக்கு எப்படி இதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரதிபலனாக வந்தது போல இது எல்லாமே நம்முடைய பலனுக்காக நமக்காகவே இவைகள் எல்லாம் ஒரு பலனாய் மாறுகிறது, நம்முடைய ரட்சிப்பிற்காக. So we need to work thinking in this way, that ஆகவே whatever I am doing for myself and for my family. ஆகவே நாமும் கூட அப்படிதான் நோவா சிந்தித்தது போலவே நாமும் சிந்தித்து நாம் எதை செய்தாலும் சரி நாம் செய்கிறது எல்லாமே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் தான் செய்கிறோம் என்கிற ஒரு சிந்தனையோடு கூட தான் செய்ய வேண்டும். When we think like that, we will have no place to boast in anything. அப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்வதற்கோ அல்லது ஒரு காரியத்திலே பெருமிதம் கொள்வதற்கென்று இடம் இல்லாமல் போய்விடும். See, Noah was 500 years old when he has got the revelation of the flood. இந்த ஜல பிரளயத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடை நோவா தனக்கு 500 வயதா இருக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொண்டார். See, Genesis chapter 5 verse 32. பாருங்கள் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 32வது வசனம். Noah was 500 years old and he became father of Shem, Ham and Japheth. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். And then we read verse 8, chapter 6 verse 8. அதற்கப்புறமாக 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், Noah found favor in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. And verse 13, God is giving an instruction to Noah.
தேவன் நோவாவுக்கு ஒரு அறிவுரையை அங்கே கொடுக்கிறார். He said, verse 14, make for yourself an ark of gopher wood. 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. And God is giving the measurement for it. அதற்கான அளவுகோல்கள் எல்லாம் தேவன் அங்கே கொடுக்கிறார். And at the end, verse 22, chapter 6, 22, thus Noah did according to all that God had commanded him, so he did. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே கடைசியாக நாம் பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். See, just imagine of that period of almost 120 years. பாருங்கள், அந்த 120 வருட காலகட்டத்தை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். God gave a revelation to Noah when he was 500 years old. அவனுக்கு நோவாவுக்கு 500 வயதா இருக்கும் பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். And God commanded something to him. அவனிடத்திலே சில காரியங்களை தேவன் கட்டளையிட்டு இருந்தார். And Noah began to do it. நோவாவும் அதை செய்ய ஆரம்பித்தான். And for next 100 years, he has got no revelation. There is nothing happening. பாருங்கள், அடுத்த 120 வருடங்களுக்கு இடையே வேறு எந்த ஒரு வெளிப்பாடும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. See, with that one revelation, he was by faith, he was holding on to 120 years. பாருங்கள், அந்த ஒரு தனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு வெளிப்பாட்டை வைத்துக் கொண்டு 120 வருடங்கள் விசுவாசத்தினாலே அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இருந்தார். See, how much Noah would have been tempted to disbelieve what God. தேவன் நோவாவினிடத்திலே சொன்ன காரியத்தை அவிசுவாசியாமல் போவதற்கு இந்த நோவாவுக்கு எத்தனை முறை சந்தர்ப்பம் வாய்த்திருக்கும்? See, 120 years. பாருங்கள், 120 வருட காலகட்டம் அது. And many people would have said to him, oh, maybe it came out of your mind. அநேகர் நோவாவினிடத்திலே சொல்லி இருக்க கூடும், நோவாவே, இது ஒருவேளை உன்னுடைய புத்தி பேதலித்தது நிமித்தமாக இதெல்லாம் உனக்கு வந்திருக்க கூடும் என்று சொல்லி இருக்க முடியும். It will not happen like that. அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது. See, then why God is not appearing for another 120 years? அப்படி ஒருவேளை இருந்தால் பின்ன ஏன் இந்த 120 வருடங்களாக மறுபடியுமாக தேவன் இன்னும் தரிசனமாகாமல் இருக்கிறார்? Where is this God who appeared to you 120 years ago? 100 years ago at least. 120 வருடங்களுக்கு முன்பதாக உனக்கு தேவன் தரிசனமானார் அல்லவா? அந்த தேவன் இப்பொழுது எங்கே? See, there could have been tremendous amount of temptation in the life of Noah. இந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலே அதிகப்படியான சோதனைகள் அவருக்கு இருந்திருக்க கூடும். Of his faith. தன்னுடைய விசுவாசத்தை குறித்ததான சோதனை. And he began a job with the faith. அவர் அந்த பணியை விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆரம்பித்திருக்கிறார். And he cannot leave that job. இப்பொழுது தான் செய்து வருகிற பணியை அவரால் நிறுத்த முடியாது. But Noah kept that revelation as a guideline for his 120 years work. ஆனால் நோவாவோ தான் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டை தன்னுடைய அடுத்த 120 வருட வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறையாக வைத்துக் கொண்டார். Today we know what God was doing. இப்பொழுது நமக்கு தெரியும் தேவன் அந்த நாளிலே தேவன் என்ன செய்தார் என்பது இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. Almost 100 years what God was doing, we know about it today. கடந்த 100 வருடங்களாக என்ன செய்கிறார் என்பதெல்லாம் நமக்கு இந்த நாட்களிலே தெரிகிறது.
because the Holy Spirit has revealed that. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். See, 1 Peter chapter 3, பாருங்கள் 1 பேதுரு 3வது அதிகாரம் verse 20. 20வது வசனம். Verse 20. God was patiently waiting in the days of Noah during the Noah- construction of the ark. பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தார். Today we know that God was patiently waiting for the godly man to complete the work of his faith. அந்த நாளிலே அந்த தேவ பக்தியுள்ள மனிதன் தன்னுடைய பணியை நிறைவேற்றும் வரைக்கும் தேவன் மிகவும் பொறுமையோடு கூட காத்திருந்தார் என்பது இந்நாளில் இருக்கிற நமக்கு தெரியும். But Noah did not know about that at that time. ஆனால் அந்நாட்களில் வாழ்ந்த நோவாவுக்கோ அது தெரியாமல் இருந்தது. And after, when Noah completed the work, the Lord again appeared to him. நோவா தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்த பிற்பாடு தேவன் மறுபடியுமாக நோவாவுக்கு தரிசனமானார். See, between Genesis 6 and Genesis 7, between that chapter, there is almost a gap of almost 120 years. இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்திற்கும் 7வது அதிகாரத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட 120 வருட கால இடைவெளி இருக்கிறது. Now God is appearing to him again. இப்போது தேவன் மறுபடியுமாக நோவாவுக்கு தரிசனமாகிறார். And chapter 7 verse 1. 7வது அதிகாரம் 1வது வசனம். Then the Lord said to Noah, enter the ark, you and all your household, for you alone I have seen to be righteous before me in this time. பின்பு கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். See, for next time, for what purpose God is appearing to him? பாருங்கள், இரண்டாவது பகுதியாக அல்லது இரண்டாவது முறையாக என்ன காரணத்திற்காக இந்த தேவன் நோவாவுக்கு முன்பதாக தரிசனமாகிறார்? To tell Noah, you enter the ark. நோவாவே, நீ பேழைக்குள் பிரவேசி என்று நோவாவினிடத்தில் சொல்வதற்காக அவர் தரிசனமானார். You and all your household. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிரவேசியுங்கள். Say, in the book of Matthew chapter 25, Jesus said a parable about three people. மத்தேயு 25வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து 3 வகையான ஜனங்களை குறித்து அவர் ஒரு ஊமையை சொல்லியிருக்கிறார். அங்கே 3 type of believers. 3 வகைப்பட்ட விசுவாசிகள். See, that is from Matthew 25 verse 14. We can see till 30. We have no time to read all it. We all know about that. மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம் தொடங்கி 30வது வசனம் வரைக்கும் அதை இப்பொழுது நாம் முழுமையாக வாசித்து பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. Yeah, a man was going on journey. ஒரு மனுஷன் பிரயாணமாய் வெளியூர் புறப்பட்டு போகிறான். He called his servants. அவன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து, One he gave 5 talents. ஒருவனிடத்திலே அவன் 5 தாளந்தை ஒப்படைக்கிறான். 1 to 2. மற்றொருவனிடத்திலே 2 தாளந்தை ஒப்படைக்கிறான். And then another one 1. மூன்றாம் நபரிடத்திலே 1 தாளந்தை ஒப்படைக்கிறான். According to their capabilities. அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக. And the one who has received 5, he went and did business with that. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணினான். And he earned 5 more. அவன் வேறு 5 தாளந்தை கூட சம்பாதித்தான். The one who got 2, he went and he also did business with that. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை
அதனோடு கூட சேர்த்து சம்பாதித்தான். And the one who got one, he went and hid in the land. ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்து விட்டான். And after verse 19, after long time, the master of those slaves came and settled the accounts with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். Now we can see there is no communication for a long time with the master. இங்கேயும் கூட இந்த எஜமானோடு கூட நீண்ட காலமாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. By faith they are doing business. விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லோரும் வியாபாரம் செய்தார்கள். By faith in the master or their master. தங்கள் மீது தங்களுடைய எஜமான் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் போய் அதை வைத்து வியாபாரம் செய்தார்கள். And after a long time he returned and he settled the accounts. வெகு காலமான பின்பு அவர்களுடைய எஜமான் மறுபடியுமாக திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். And he called his servants. அவன் தன்னுடைய வேலைக்காரரை தன்னிடமாய் அழைத்து, the one who got 5 and one got 2, they came. 5 தாலந்து வாங்கினவனையும் 2 தாலந்து வாங்கினவனையும் தனக்கு முன்பதாக அழைத்து, and they said, you gave me 5, I have earned 5 more. அவன் வந்து சொல்லுகிறான், நீர் எனக்கு 5 தாலந்து கொடுத்தீர், நான் இன்னும் வேறு 5 தாலந்தை அதோடு கூட சேர்த்து சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னான். The one who got 2, he said, you gave me 2, I have earned 2 more. 2 தாலந்தை வாங்கினவன் வந்து சொன்னான், நீர் எனக்கு 2 தாலந்து கொடுத்தீர், இப்பொழுது நான் இன்னும் 2 தாலந்து சேர்த்து சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னான். The master said, well done, faithful, well done, good and faithful slave. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையே இருந்தாய். Say, and the one who got 1. பாருங்கள், அந்த ஒரே ஒரு தாளந்தை வாங்கினான் அல்லவா அவன், he came and said, அவன் வந்து இப்படியாக சொன்னான். Verse 24 on. 24 நீர் மிகவும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். You did not sow, you reap from where you did not sow. நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், and you gather from where you did not scatter. தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் நீர். And I was afraid. நான் அது நிமித்தம் பயந்து போனேன். See his understanding about his master. பார்த்தீர்களா தன்னுடைய எஜமானை குறித்ததான அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று. One reason for the unbelief is our understanding about the master. நம்முடைய அவிசுவாசத்திற்கு மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எஜமானரை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதல் தான். See, the master said to him, you wicked and lazy slave. எஜமான் அவனை பார்த்து சொன்னார், நீ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. See, this man also could have got the same testimony like other 2 people got. பாருங்கள், இந்த ஒரு தாளந்து வாங்கின மனுஷனும் கூட மற்ற 2 பேர் பெற்ற அதே நற்சாட்சியை அவனாலும் பெற்றிருக்க கூடும். But his understanding was wrong. ஆனால் because of his laziness and his wickedness. அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் அவனுடைய சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாகவும் தன்னுடைய எஜமானை குறித்ததான அவனுடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்தது. See, an unbelieving heart is a wicked heart. பாருங்கள், ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு இருதயமானது பொல்லாத இருதயமாகவே இருக்கிறது. That is why we read in the book of Hebrew, no one should fall short of the glory of God. No one should have an unbelieving heart. ஆகவேதான் நாம் எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இருக்கக்கூடாது என்று. So this is what we need to be careful about.
ஆகவேதான் இதை குறித்தே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். See, in the case of Noah, Noah was a lone man working. பாருங்கள், நோவாவினுடைய காரியத்திலே நோவா தனி ஆளாக அங்கே அவன் அந்த பணி செய்து கொண்டிருந்தான். But today we don't have to work like Noah. ஆனால் இந்த நாட்களிலோ நாம் நோவாவை போல அப்படி பணி செய்ய வேண்டியதில்லை. Tell me, for 120 years there was nobody to encourage him, there was nobody to give him guidance, and he was still completing his work. பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், இந்த நோவாவுக்கு 120 வருடங்களாக உற்சாகப்படுத்துவதற்கும் யாரும் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் இல்லை, அந்த பணியை அவன் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவனுக்கு ஒத்தாசையாக உறுதுணையாகவும் யாரும் இல்லை அங்கே. How much he would have been suffered. அவன் எவ்வளவாய் அதற்காக பாடுபட்டிருந்திருப்பான். But under the new covenant things are not like that. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாகவோ காரியங்கள் எல்லாம் அப்படி இல்லை. We are not alone. நாம் தனியாக இல்லை. God has given us a family as a wife and children. தேவன் ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவியாக பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். And God has given a church with many brothers and sisters. தேவன் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அதிலே அநேக சகோதர சகோதரிகளையும் கொடுத்திருக்கிறார். And God has given many gifted brothers to guide us and encourage us. நம்மை ஆறுதல் படுத்தவும் நம்மை உற்சாகப்படுத்தி வழிநடத்தவும் வரம் பெற்ற அநேக சகோதரர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And God has given us the Holy Spirit to continually guide us in every way, which was not possible for Noah. எல்லா வழிகளிலும் நம்மை செம்மையாய் வழிநடத்துவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில். ஆனால் அந்த நாட்களில் நோவாவுக்கோ அப்படியெல்லாம் இல்லை. Noah had to work with that old revelation what he had. 120 வருடங்களுக்கு முன்பதாக பெற்றுக்கொண்ட அதே பழைய அந்த வெளிப்பாடை வைத்துக் கொண்டேதான் நோவா தொடர்ச்சியாய் பணி செய்ய வேண்டியதா இருந்தது. But today it is not like that. ஆனால் இந்த நாட்களிலோ நமக்கு அப்படி இல்லை. See, Jesus Christ, the mediator of the new covenant, is interceding for us at the right hand of God. பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து நமக்காக தொடர்ச்சியாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். And any time of need we can confidently approach the throne. எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் எந்த சூழ்நிலை நம்முடைய தேவைக்காக நாம் குருவாசனத்தடியிலே தைரியமாக கிட்டி சேர முடியுமே. We do not need to lose our heart anytime. நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Now tell me, it was easy for Noah to build an ark, or it is easy for us to build our life together? இப்போது நீங்களே சொல்லுங்கள், வேலையை கட்டுவதற்கு நோவாவுக்கு கடினமாக இருந்ததா அல்லது இந்த வாழ்க்கையை கட்டுவதற்கு நமக்கு கடினமாக இருக்குமா? I believe it was difficult for Noah. நான் நம்புகிறேன் நோவாவுக்கு தான் வேலையை கட்டுவதற்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் என்று. God has made it our work very easy. நம்முடைய கிரியையை தேவன் மிகவும் எளிமையாக மாற்றி விட்டார். And if we neglect this salvation, that is what Hebrew 2 says, if we neglect such a great salvation, how can we escape? ஆகவேதான் எபிரேயர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் வரும் கோபத்திற்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Because we will have no excuse. ஏனென்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் இருக்காது. So we have to be all the more eager to work for ourselves and for our families. ஆகவே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த ரட்சிப்பின் கிரியைக்காக பிரயாசப்படுவதற்கு நாம் இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். When Nehemiah was building the wall, he said to his brethren, பாருங்கள், நெகேமியா அந்த காலகட்டத்திலே அந்த சுற்றுச்சுவரை
மதில் சுவரை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரர்களோடு கூட இப்படி ஒரு காரியத்தை சொன்னான். அவன் Nehemiah chapter 4 and verse 14. நெகேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம். See, when I saw their fear, I rose and spoke to the nobles, the officials, and the rest of the people. Do not be afraid of them. Remember the Lord who is great and awesome, and fight for your brothers, your sons, your daughters, your wives, and your houses. நெகேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரதிகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். See how Nehemiah is encouraging his brother. பாருங்கள், இங்கே நெகேமியா எப்படி தன்னுடைய சகோதரர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். You fight for your sons and daughters and for your wives and for your houses. நீங்கள் உங்களுடைய குமாரருக்காக குமாரத்திகளுக்காக உங்களுடைய மனைவிக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் தைரியமா யுத்தம் பண்ணுங்கள். See, the mighty God is with us. பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And don't be afraid of any opposition. எந்த ஒரு எதிர்ப்புக்கும் பயப்படாதிருங்கள். See, this is what we have to bring into our family, husband and wife and children, and among the brothers in the church. பாருங்கள், இந்த காரியத்தை தான் நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, சபையிலே இருக்கிற நம்முடைய சகோதரிகள் மத்தியிலே இந்த காரியத்தை தான் நாம் கொண்டு வர வேண்டும். Under the new covenant, it's a joint work. It is not a one man's work. It is not husband alone. It's not wife alone. It is not one brother alone or the other brother alone. இந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக செய்யப்படுகிற இந்த பணியானது தனி நபரா இருந்து செய்யப்படுகிறது இல்ல, மாறாக இணைந்து ஒரு கணவன் மனைவியும் இணைந்து, இரண்டு சகோதரர்கள் இணைந்து, இரண்டு பேர் இணைந்து கூட்டாக செய்யப்படுகிற ஒரு கிரியா இருக்கிறது. See, if a person alone work, the work will be very hard. பாருங்கள், ஒரு நபர் மாத்திரம் தனியாளாக வேலை செய்தால் அவருடைய வேலை அவருக்கு மிகவும் பாரமாக இருக்கும். And he will be tired. அவர் சோர்ந்து போய் விடுவார். And a work which has to be completed in 10 days, it may take triple time. 10 நாட்களில் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலை அதிக நாட்களை பிடிக்கும். So it is very important, brothers and sisters. See, in the family, husband and wife together work for the salvation. ஆகவே பிரியமான சோர்களே, இந்த காரியமானது மிகவும் முக்கியமா இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியும் இருவருமாக சேர்ந்து இந்த ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்ற அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். Without losing their faith together. அவர்கள் இருவருமாக இணைந்து நின்று தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகாமல் அப்படி செய்ய வேண்டும். See, Ecclesiastes chapter 4 verse 9. பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, Two are better than one because they have good return for their labor. ஒண்டியா இருப்பதை காட்டிலும் இருவர் ஒருமித்து இருந்தால் நலமா இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் படுகிற பிரயாசத்திற்கு நல்ல பிரதிபலன் கிடைக்கும். It speaks about a family unity between husband and wife. இது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியா இருக்கிற இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசப்படுகிறது. ஒற்றுமை குறித்து தான் இங்கே பேசப்படுகிறது. If two labor, they will have a great reward for their work. இருவரும் ஒன்றாக சேர்ந்து கிரியை செய்தால் அவர்கள் செய்கிற அந்த கிரியையினுடைய
பிரதிபலன் மிக பெரிதா இருக்கும். So don't leave it on husband alone or wife alone. ஆகவே இதை வெறும் கணவன் மீது மாத்திரம் தள்ளிவிடக் கூடாது, அல்லது மனைவியின் மீது மாத்திரம் இதை சுமத்தி விடக் கூடாது. Together. இருவருமாக சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். Then it will be light. அப்படி இருக்கும் பொழுது இது மிகவும் எளிமையாக இருக்கும், லகுவாக இருக்கும். And it will be easy. செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். And there will be a greater freedom. அங்கே ஒரு மிகப்பெரிய விடுதலை அவர்களுக்கு இடையே இருக்கும். See, this is how we can work out our salvation together for ourselves and for our children. இப்படி இந்த ரீதியில் தான் நமக்காகவும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த ரட்சிப்பினுடைய கிரியை நாம் நிறைவேற்ற முடியும், பிரயாசப்படுத்தி நிறைவேற்ற முடியும். See, in the book of Proverbs chapter 14, we read, a wise woman built her house. பாருங்கள், நீதிமொழிகள் 14வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். Okay. And when Jesus came, Jesus said, a wise man built his house. இயேசு வந்த பொழுது இயேசு இப்படியாக சொன்னார், புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். So that means the wise woman of the old covenant and wise man of new covenant. அப்படி என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீயும் புதிய உடன்படிக்கை இருக்கிற புத்தியுள்ள புருஷனும் இருவருமாக இணைந்து கட்டுகிறார்கள் வீட்டை. See how Noah built that ark or saved his family. பாருங்கள், எப்படியாக அந்த நோவா அந்த பேழையை கட்டி தன்னுடைய குடும்பத்தை அவன் ரட்சித்துக் கொண்டான். It is only believing and obeying the word of the Lord. அது தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாக மட்டுமே. That is how he saved his family. அப்படிதான் அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டான். Today also it is like that. We can save our family by obeying the word of Lord Jesus Christ together. இன்றும் கூட அப்படிதான் நாம் சேர்ந்துதான் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்க வேண்டும், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். And we need to obey the word of the Lord. நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். If two obedient people are there in a family, the life will be very easy. ஒரு குடும்பத்திலே கீழ்ப்படிதல் உள்ள 2 பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜீவியமானது மிக சுலபமானதாகவே இருக்கும். And that family will be protected and safe. அந்த குடும்பமானது மிகவும் காப்பாற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். God will be in their midst. தேவன் அவர்கள் மத்தியிலே இருப்பார். And there will be no place of unbelief. அங்கே அவிசுவாசத்திற்கு எந்த இடமும் இருக்காது. There will be no place for Satan to enter. அங்கே சாத்தான் உள்ளே புகுவதற்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. Their wall will be very closely built. அவர்களுடைய மதில் சுவரானது மிகவும் நெருக்கமாக இணக்கமாக எழுப்பப்பட்டிருக்கும். அது அவர்களுக்கிடையே இருக்கிற அந்த உறவை காண்பிக்கிறது. And there will be no place for Satan to enter. அவர்களுக்கிடையே உள்ளே பிரவேசிப்பதற்கு சாத்தானுக்கு இடமே இருக்காது. And Satan is the one who is bringing unbelief. சாத்தான் தான் அவிசுவாசத்தை கொண்டு வருகிற நபர். You know, in the Garden of Eden, he brought the unbelief to them. நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதி குடும்பத்திலே சாத்தான் தான் ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்தான். And then he entered in between them. அவன் அவர்களுக்கு இடையே, அவர்கள் இருவருக்கும் இடையே அவன் உள்ளே போனான். And brought that unbelief into her heart. ஏவாளுடைய இருதயத்திற்குள்ளாக அவிசுவாசத்தை கொண்டு வந்து விட்டான். So we need to be very careful
how closely we are building up with one another and how eager two people are eager to obey the word of the Lord. ஆகவே இந்த காரியத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் இருவராய் இருக்கிறவர்கள் எவ்வளவு நெருக்கமாக கட்டப்படுகிறோம், அதே போல இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு பேரார்வம் உடையவர்களாய் இருக்கிறோம் இணைந்து என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். See, faith is not one-sided, it is together. பாருங்கள், விசுவாசம் என்பது ஒரு பக்கம் மாத்திரம் கொண்டதல்ல, அது இரு பக்கம் கொண்டது. See, both need to believe. Jesus said, two of you. பாருங்கள், இருவருமே அங்கே விசுவாசிக்க வேண்டும். இயேசு 2 பேர் என்று சொல்லி இருக்கிறார். If you bind anything on earth, it will be bound in heaven. 2 பேர் ஒருமித்து இந்த பூமியிலே நீங்கள் எதையாவது கட்டுவீர்கள் என்று சொன்னால் அது பரலோகத்திலும் அங்கே கட்டப்பட்டிருக்கும். Whatever you lose together, it will be loosed. நீங்கள் இருவருமாக ஒருமித்து எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது அங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் However என்ன? gifted person may be the husband or wife, he or she alone cannot lose or bind anything. ஒரு கணவனோ மனைவியோ அவர்கள் தனிப்பட்ட நிலையிலே எவ்வளவுதான் வரம் பெற்ற நபர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் தனியாளாக நின்று எந்த ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே கட்டி போட முடியாது. It is the rule for the house of God. தேவனுடைய வீட்டினுடைய ஒரு சட்டமாகவே இது இருக்கிறது. However godly one may be, he may be praying, he may be working hard. ஒரு நபர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் தேவ பக்தி உள்ள நபராய் இருக்கட்டும், அவர் எவ்வளவோ ஜெபிக்கட்டும், எவ்வளவோ வேதத்தை எல்லாம் வாசிக்கட்டும், or he may have a lot of revelation, அல்லது ஒருவேளை அந்த நபருக்கு அநேக வெளிப்பாடு வெளிச்சங்கள் எல்லாம் இருக்கட்டும், but other person is not in cooperation, ஆனால் அவரோடு nothing will happen in that மற்ற நபர் அடுத்த நபர் அவர்களோடு கூட சுமூகமாய் இல்லாத பட்சத்திலே அந்த குடும்பத்திலோ அல்லது அவர்கள் மத்தியிலோ எந்த ஒரு காரியமும் சம்பவிக்காது. See, that is the rule of the new covenant, not like Noah. பாருங்கள், இது நோவாவின் காலத்தில் இருந்ததை போல் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே இது ஒரு சட்டமாகவே இருக்கிறது. So brothers and sisters, brothers with one another, it is most important to keep our faith in these last days. We need to work together. ஆகவே சகோதர சகோதரர்களே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை மற்ற நபரோடு கூட இணைந்து செயல்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்ற நபரோட இணைந்து எப்பொழுதும் காண இந்த விசுவாசத்தை அப்படிதான் நாம் நிறைவேற்ற வேண்டும். That is how we can save ourselves and our families, our household. அப்படிதான் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய வீட்டாரையும் நாம் பாதுகாத்து நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும். Remember, all that we are doing in the name of the Lord is for our own salvation. நினைவில் கொள்ளுங்கள், கர்த்தருக்காக நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது கர்த்தர் பேரை கொண்டு எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே நம்முடைய சொந்த ரட்சிப்பிற்காக தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Never think like that I am doing for the Lord, or I am doing for that brother or that sister. நான் செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறேன் அல்லது இந்த சகோதரனுக்காக செய்கிறேன், இந்த சகோதரிக்காக செய்கிறேன் என்றெல்லாம் ஒருபோதும் நீங்கள் உங்களை குறித்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். Remove that from our mind. We are doing for somebody. நாம் வேறு ஒரு நபருக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தையை நம்மை விட்டு நாம் அகற்றி விட வேண்டும். When we think like that, I am doing for other people, then what will happen? We will not be faithful in our life. நான் இதை மற்றவர்களுக்காக தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் போய் விடுவோம். And whatever we do, we'll be boasting in that. நாம் எதை செய்தாலும் சரி அதிலே நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். For suppose if I am earning a lot of money for my family, will I boast in that? Oh, I am doing for my own purpose. It goes to my own pocket or my family's pocket.
ஒரு உதாரணத்திற்கு நான் என்னுடைய சொந்த குடும்பத்திற்காக தான் பணம் சம்பாதிக்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் அதை குறித்து நான் எப்போதாவது பெருமை பாராட்டுவேனா? அது என்னுடைய சொந்த குடும்பத்தினருடைய செலவுக்கு தான் போகிறது, அது என்னுடைய சொந்த குடும்பத்தினுடைய பாக்கெட்டுக்கு தானே போகிறது. அதை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேனே. How faithfully I will work, நான் because I need to earn more. அதற்காக நான் எவ்வளவு உத்தமமாய் வேலை செய்வேன். எதற்கு என்று சொன்னால் நான் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அப்படி செய்வேனே. So from today onwards, let us think like this. Whatever we are doing for the salvation of ourselves and for our family. ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு நாம் இப்படியாக சிந்திக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் எதை செய்கிறோமோ அதை எல்லாமே நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காகவும் தான் செய்கிறோம், வேறொன்றுக்கும் அல்ல. May the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.